15,000 எப்படா பேக்கேஜ் வச்சு ஃபிக்ஸ் பண்றீங்க அதுவும் மலேசியாவுக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு டவுட் இருக்கலாம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த 15,000 பேக்கேஜை நம்பி வந்து அங்கே போயிடுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து கவர் ஆகாமே இருக்கு. இதில் வந்து உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4 days பிளானா வந்து சென்னையில் இருக்க ஒரு ஏஜென்ட் மூலியமா வந்து 15,000 ட்ரிப்பா ஒரு ஆளுக்கு வந்து போயிருந்தோம். ஸோ இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இன்க்ளூடும் ஆகல. அதே போல வந்து நிறைய பிளேசஸும் வந்து அவங்க பார்த்தீங்கன்னா கவர் பண்ணாத மாதிரி இருந்தது. ஸோ நம்ம டோட்டலாக வந்து இந்த வீடியோவில் வந்து உண்மையாவே வந்து 15,000 இருக்க மலேசியா பேக்கேஜ் போலாமாங்கிறத காமிக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அன்மஜஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இடம் பார்த்தீங்கன்னா வந்து மலேசியா ட்ரிப் வந்து 15,000 வந்து பேக்கேஜை நம்பி போகலாமா, இதில் என்னென்ன விஷயங்கள் கவர் ஆகுதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ட்ரிப் எதுலையுமே பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளைட் டிக்கெட் வந்து இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. இருக்கிறதுலே கம்மியான ஃப்ளைட் டிக்கெட்னு பார்த்தீங்கன்னா ஏர் ஏஷியாவில் தான் வந்து இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து அந்த ஏஜென்ட்டே கேட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து 15 வந்து பேக்கேஜுக்கும் ப்ளஸ் வந்து ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் வந்து ஒரு 18 ரூபாய் இல்லை 17 ரூபாய் கிட்ட வந்து வந்துடும். ஸோ கார்டு ஆஃபர்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து 15 ரூபாய்க்குள்ளாரே வந்து முடிஞ்சிச்சு. ஒரு 7,500 ரூபாய் 7,400 ரூபாய்க்கு டிக்கெட் எனக்கு முடிஞ்சு. ஒன்ஸ் நீங்க வந்து மலேசியன் ஏர்போர்ட் வெளில வந்தோடனே பார்த்தீங்கன்னா அங்கே சிம் கார்டு வந்து இருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா யூ மொபைல் இருந்து வாங்கணும். அதை தாண்டோடனே பார்த்தீங்கன்னா இமிகிரேஷன் வந்து இருக்கும். பார்த்தீங்கன்னா வந்து ஹெவியான க்ரௌடாக தான் இருக்கும். அதை முடிச்சுட்டு நம்ம லக்கேஜ் எடுத்துட்டு வெளியில வரப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து நம்ம ஊர் டைமுக்கு 12:30 மணி ஆனிச்சு. அந்த ஊர் டைமுக்கு அரௌண்ட் வந்து ஒரு 3 கிட்ட ஆனிச்சு. ஸோ 3 மணி தாண்டிட்டு அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மதியான சாப்பாடு வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த 15,000 பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்க மதியான சாப்பாடு ஃபர்ஸ்ட் டேக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடும். அதே போல லாஸ்ட் டேக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்டோட வந்து முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து ஸ்டார்ட் ஆகிறதே பார்த்தீங்கன்னா லஞ்சில் வந்து ஸ்டார்ட் ஆகும். நம்ம பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு அப்புறம் தான் வந்து ஏர்போர்ட்ல இருந்து வெளில வர மாதிரி இருந்தது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அதை இன்க்ளூட் பண்ணல. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட் டின்னர் தான் வந்து முதல் நாள் வந்து கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்க போறப்பயே பார்த்தீங்கன்னா வந்து புத்ரஜயா அப்படின்ற ஒரு ஏரியாவுக்கு தான் வந்து கொண்டு போவாங்க. அதை முடிச்சுட்டு டேரக்டா ஹோட்டலுக்கு போயிடுவீங்க. அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் டே. ஸோ அதனால நீங்க வந்து முன்னாடியே வந்து ஃபிளைட் புக் பண்ணியிருந்தீங்கனாலுமே சரி அவங்கள்ட்ட ஏஜென்ட் கிட்ட கேட்டுக்கிட்டு அவங்க வந்து ஏர்போர்ட்ல இருந்து உங்களை பிக்கப் எடுப்பாங்களான்னு பாத்துங்க. ஏன்னா அவங்க வந்து பிக்கப் உங்களை கூப்பிடுறப்பே பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் 2-3 குரூப்பையும் வந்து அவங்க வந்து கூட்டிட்டு வருவாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா 15,000 பேக்கேஜில் போனீங்கன்னா உங்களுக்கு தனியாக வந்து கேப் மட்டும் வந்துடும். நீங்கள் வந்து ஒரு 4 பேர் போறீங்க 3 பேர் போறீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக ஒரு கேப் கொடுத்துருவாங்க. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா டைமிங்குமே பார்த்தீங்கன்னா வந்து அதே டைமிங்கில் தான் மற்ற குரூப்ஸுமே வந்து வருவாங்க. இன்னொரு 3-4 பேர் வருவாங்க. அவங்க யாரும் உங்கள் காரில் வர மாட்டாங்க. பட் ஆனால் ஒரே குரூப்பாக வந்து எல்லாரையும் அனுப்பி வைப்பாங்க. இங்கே இருக்க சிம் கார்டே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 1 வீக்குக்கு வந்து 25 ரிங்கிட் தான் வந்துச்சு. நம்ம வந்து ஏர்போர்ட்லேயே வந்து வாங்கிட்டோம் யூ மொபைல்ஸில். ஸோ நீங்களும் என்ன வந்து ஏர்போர்ட்லேயே வாங்கிருங்க. ஏன்னா வெளியில் போய் அலையிறது கஷ்டம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டேரெக்டாக உங்களை வந்து ஹோட்டலுக்கு கொண்டு போயிடுவாங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து கிராண்ட் கான்டினென்டல் அப்படின்னு ஒரு ஹோட்டலில் வந்து நம்மளை வந்து தங்க வச்சிருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளேசஸ் வந்து வாக்கபிளில் போகிற மாதிரி இருந்துச்சு. அதே போல் மெட்ரோவும் வந்து பக்கத்தில் இருந்தது. ஸோ இதுதான் வந்து நம்ம சொன்ன ஹோட்டல். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இங்கே காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துருவாங்க. பக்கத்தில் இருக்க ஒரு மலையாளி ஹோட்டல் ஒன்று இருந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு நைட் டின்னர் கொடுத்துருவாங்க. அதுவும் இல்லாமல் லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போகிற இடத்துல வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே நம்ம பார்த்தீங்கன்னா வந்து அரௌண்ட் ஒரு 3:30 மணி ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹோட்டலுக்குள்ளார வந்து சுற்றி பார்த்துட்டு நம்ம வந்து டேரெக்டாக வந்து கீழே போய் சுற்றி பார்க்கலான்ட்டு நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஏன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து எந்த ஒரு அட்ராக்ஷனுமே வந்து அவங்க கூட்டு போக மாட்டாங்க. எங்கேயுமே கூட்டு போக மாட்டாங்க. ஹோட்டலில் வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து நைட்டு டின்னர் மட்டும் பக்கத்தில் நடந்து போய் சாப்பிட்டு வந்து நீங்கள் வந்து திரும்ப ரூமில் வந்து இருந்துக்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வரப்போ வந்து புத்ரஜயா கூட்டு போகிறதா சொன்னாங்க. பட் ஆனால் வந்து டைம் வந்து ரொம்ப தாண்டினதுனால வந்து பார்த்தீங்கன்னா புத்ரஜயா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால் லாஸ்ட் டே கவர் பண்ணிக்கலான்ட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா புத்ரஜயா நம்ம ஃபர்ஸ்ட் டேலேயே வந்து கவர் பண்ணல. நார்மலாக உங்கள் பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 2:30 மணிக்கு முன்னாடியே வந்துட்டீங்கன்னா மதியானம் லஞ்ச் முடிஞ்சு புத்ரஜயா முடிச்சுட்டு நீங்கள் வந்து வந்துடுவீங்க. புத்ரஜயா நான் லாஸ்ட்டில் காமிச்சிருக்கேன். இந்த ஹோட்டல் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ் ஆளுங்க தான் வந்து இருப்பாங்க. ஏன்னா மோஸ்ட்லி நமக்கு புக் பண்ணுற டூரிஸ்ட் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் தான் வந்து டார்கெட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் புக் பண்ணாலுமே ரேட் வந்து ஒரு 3,000 ரூபாய் 4,000 ரூபாய்க்கே வந்து கிடைக்குது. ஸோ வித் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஃப்ரீயாக காம்ப்ளிமெண்ட்ரியா. இதில் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து சவுத் இந்தியன் ஐட்டம் ஏதாவது ஒன்று இருக்குது. இட்லி தோசை அப்படில வடை அந்த மாதிரி ஐட்டங்கள் ஏதாவது ஒன்று இருக்குது. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுற்றியுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில தமிழ் ஹோட்டல்ஸும் பார்க்க முடியுது. ஸ்விமிங் பூலும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 10th ஃப்ளோரில் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஃப்ளோருக்கு அக்சஸ் கொடுத்துருக்காங்களோ உங்கள் ரூம் இருக்க ஃப்ளோருக்கு மட்டும் தான் வந்து போக முடியும். மற்ற இடத்துல வந்து போக முடியாது. எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து க்ளீன் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து 2 தண்ணி பாட்டில் வந்து கொடுத்துருவாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கெட்டில் ஒன்று இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டீ கிட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. டீ அண்ட் காஃபி கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோதான் அந்த ரூமை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் வந்து வெளியில் போறீங்க அப்படின்னா இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சொன்ன மாதிரி மெட்ரோ இருக்கு. அந்த மெட்ரோ மூலியமா நீங்கள் போய்க்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து பக்கத்தில் இருக்க மால்ஸ் வந்து 2-3 இருந்தது. அங்கே போய்லாம் சுற்றி பார்த்துட்டு நம்ம வந்து திரும்ப வந்து நைட் டின்னர் அந்த 41 டிஷஸ் அந்த கேரளா ஹோட்டலில் போய் சாப்பிட்டு நம்ம ரிட்டர்ன் வந்து மார்னிங் பார்த்தீங்கன்னா நம்ம காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து சாப்பாடு அவங்க கீழே வந்து வச்சு ரெடி பண்ணியிருந்தாங்க ஹோட்டலில். அங்கே சாப்பிட்டுட்டு நம்ம டேரெக்டாக வந்து
வெளியில் வந்துட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா கேப் வந்து நம்ம பிக்கப் பண்ணி டேரெக்டாக வந்து பட்டி கேவ்ஸ் வந்து கூட்டு வந்துட்டாங்க. ஸோ அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 மினிட்ஸ் கிட்ட ஆனிச்சு நம்ம பிளேஸ்லேருந்து பட்டி கேவ்ஸ் கூட்டு வரதுக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 11 மணிக்கிட்ட வரீங்க அப்படின்னா ஒரு 12:15 வரைக்கும் டைம் கொடுத்தாங்க. ஸோ 12:15 அப்புறம் இங்கேயே நாங்கள் லஞ்ச் சாப்பிட்டு டேரெக்டாக வந்து ஜென்டிங் ஐலாண்டுக்கு வந்து மூவ் ஆகிட்டோம். ஸோ இந்த பட்டி கேவ்ஸை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அது மூலமாக செக் பண்ணி பார்த்துங்க. இதில் இருக்க எல்லா ஸ்பாட்டையுமே நான் செப்பரேட்டாக வந்து கவர் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க டிக்கெட் ப்ரைஸ் அதில் எப்படி கம்மியாக நீங்கள் புக் பண்ணுறதுங்கிறது எல்லாத்தையுமே பார்க்கணும்னா பார்த்துங்க. நம்ம பார்த்தீங்கன்னா பேக்கேஜில் போனதுனால இங்கே எந்த ஒரு செலவும் கிடையாது. உங்களை வந்து இறக்கி விடுவாங்க. இறக்கி விட்டதுக்கப்புறம் டைமிங் சொல்லிட்டு அவங்க வந்து காரில் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ இது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதோட ஓவரால் ஹிஸ்ட்ரி மட்டும் பேசிக்காக சொல்லிடுவாங்க. பார்த்தீங்கன்னா தமிழால் ஒருத்தவங்களால தான் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ அந்த டீட்டெயிலாம் சொல்லிட்டு மதியான சாப்பாடு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹோட்டலில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இங்கேயே ஆப்போசிட்டில் இருக்கிறதுலேயே. அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்ததுனால நமக்கு அந்த அளவுக்கு செட் ஆகலை இந்த மதியான சாப்பாடு. ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உண்மையாக நிறைய பேர் வந்து நல்லா இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. மேபி எனக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டேரெக்டாக ஜென்டிங் ஐலாண்டுக்கு இங்கேருந்து ஒரு 45 மினிட்ஸ் வந்து டைம் எடுக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து சைனா டவுன் அப்படின்னு ஒன்று கூட்டு போனாங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைவேட்டாக ஒரு இடத்துல வந்து கூட்டு போயிருந்தாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா கம்பெனி வாட்சஸ் எல்லாமே வந்து இருந்தது. பட் ஆனால் கொஞ்சம் ரேட் கூட இருந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சிச்சு. நம்ம சென்னை சைட்லேருந்து நம்ம ஜென்டிங் ஐலாண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாலுக்கு செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஜென்டிங் ஐலாண்ட் இந்த ரோப் வே வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து காரில் போறீங்க அப்படின்னா டேரெக்டாக அவங்களை கூட்டு போயிடுவாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ரோப் காரில் தான் வந்து போயிருந்தோம். ஸோ அந்த கேபிள் காருக்கு பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து அரௌண்ட் 480 கிட்ட சம்திங் வரும்னு நினைக்கிறேன். அதோட செப்பரேட் வீடியோவில் நான் அதை காமிச்சிருப்பேன். வேணுங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறது மூலமாக செக் பண்ணி பார்த்துங்க. எப்படி புக் பண்ணுங்கிறதையும் நான் காமிச்சிருப்பேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அதோட போகிற இன்பிட்வீன் ஸ்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு புத்தர் கேவ் ஒன்று இருக்கும். ஸோ புத்தர் கோயில் அங்கேயும் போய் இறங்கி போய் பாருங்க. ஸோ அதையுமே நான் செப்பரேட்டாக வீடியோவாக காமிச்சதுனால டைம் ஸ்பெண்ட் பண்ணல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து டேரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் டாப்புக்கு போயிடுவீங்க ஜென்டிங் ஐலாண்டுக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கை அவென்யூ ஸ்டேஷன் அப்படின்ட்டு உங்களுக்கு போய் லாஸ்ட்டில் போய் இறக்கி விடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய ஷாப்பிங் மால். ஸோ நம்ம ஊரெல்லாம் பார்த்துருக்காத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக அவ்வளோ அழகாக வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில 7-Elevenலாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பட்ஜெட்டுக்கு நம்ம வாங்குற மாதிரி ஈக்குவலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க விளையாடுற மாதிரி நிறையா வந்து அந்த அட்வென்ச்சர் கேம்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட்டு கூடயா இருந்தது. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா 7-Elevenல இருக்க ஃபுட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு வாங்குற மாதிரி தான் வந்து இருந்தது. ஸோ வேணுங்கிறவங்க அதை யூஸ் பண்ணி பார்த்து. டூரிஸ்ட் பேக்கேஜோட பிரச்சனை இப்போ தான் நமக்கு ஸ்டார்ட் ஆனிச்சு. பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டோட்டலாக வந்து பட்டி கேவ்ஸ்க்கு 1 hour கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து 45 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 hourன்னு டோட்டலாக சொல்லியிருந்தாங்க. நமக்கு தெரியாமல் நம்ம ஓகேன்ட்டு வந்துட்டோம். பட் ஆனால் இன்பிட்வீனில் பார்த்தீங்கன்னா அந்த புத்தர் ஸ்டாச்சுக்கு நம்ம இறங்கிட்டு திரும்ப அகைன் கேபிள் காரை பிடிச்சி தான் நம்ம மேலே இருக்க இந்த ஜென்டிங் ஐலாண்டுக்கு வந்து வந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே புத்தர் ஸ்டாச்சுலேயே பார்த்தீங்கன்னா ½ hour டைம் எடுத்துட்டு நம்ம மேலே வரப்போ பார்த்தீங்கன்னா ஒரு க்ரௌடாக இருந்ததுனால பார்த்தீங்கன்னா இங்கே வரதுக்கே வந்து 1 hour டைம் ஆகிட்டு நமக்கு டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா புத்தர் ஸ்டாச்சு இந்த பிளேஸ் எல்லாத்தையும் சேர்த்து 1 hourக்குள்ள ரிட்டர்ன் வாங்கினாங்க. ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ க்ரௌடு நிற்கிது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளால வரவே முடியல. நம்ம பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1.25 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு மேலே நம்ம டைம் எடுத்துட்டோம். பட் ஆனால் இவங்க டூரிஸ்ட் பேக்கேஜ் என்ன சொன்னாங்கன்னா 1 hour லேட் ஆனாலுமே நாங்கள் வந்து 50 ringgit வந்து சார்ஜ் பண்ணுவோங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த வெயிட் பண்ணுற டிரைவர் வந்து சொன்னாங்க. பட் ஆனால் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. ஏன்னா பார்த்தீங்கன்னா இவ்வளோ க்ரௌடில் வந்து வரது யார் அப்படின்ட்டு நம்ம வந்து ஃபைட் பண்ணி நம்ம வந்து வந்துட்டோம். ஸோ நீங்களுமே போனீங்க அப்படின்னா எனஃப் டைம் வந்து கேட்டுட்டு போயிடுங்க. ஏன்னா புத்தர் ஸ்டாச்சுக்கு ஒரு ½ hour, அதுக்கு மேலே வந்து ஒரு 1 hour 2 hours வந்து டைம் கேட்டுங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அகைன் நைட் வந்து ஹோட்டல் வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. நம்ம அந்த கேரளா ஹோட்டல்லே நைட் டின்னர் முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்க நம்ம கிராண்ட் கான்டினென்டலில் போயிட்டு நம்ம ரூமுக்கு வந்து போயிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம முடிச்சிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா தோசை வந்து அடிஷனலாக வந்து இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் டே உப்புமா, 2வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா பூரி அந்த மாதிரி வச்சிருந்தாங்க. 3rd டே வந்து தோசை வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிட்டி டூருக்கு வந்து நம்ம கூட்டு வந்துட்டாங்க. மார்னிங் பார்த்தீங்கன்னா 10 o'clock வந்து உங்களை சிட்டி டூருக்கு வந்து கூட்டு வருவாங்க. அரௌண்ட் வந்து ஒரு 3 hours 3.5 hour வந்து டைமாக டோட்டல் எடுக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா லஞ்ச் முடிச்சுட்டு அகைன் பார்த்தீங்கன்னா உங்களை போய் ரூமில் வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக சிட்டி டூர் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இடத்துலையுமே டிக்கெட் எடுக்கிறதே இருக்காது. ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்பாட்ஸ். ஸோ அதை மட்டும் பார்க்குற மாதிரி இருக்கும். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா சைனா டவுன் வந்து நம்ம வந்து ரெக்வஸ்ட் பண்ணி அவங்கள்ட்ட வந்து கேட்டிருந்தோம். ஸோ சைனா டவுன் பார்த்தீங்கன்னா அடிஷனலாக வந்து 20 ringgit ஆகும்னாங்க. ஸோ அதுவுமே நம்ம வந்து கேட்டு கூட்டு போக சொன்னோம். ஏன்னா போகிற வழியில் இருக்கிறதுனால நம்ம அதை கேட்டிருந்தோம். ஸோ அரௌண்ட் 20 minutes மட்டும் வந்து நமக்கு சைனா டவுன் வந்து அலோவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக வந்து கேஎல் டவருக்கு வந்து வந்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்வின் டவர் முடிச்சுட்டு நம்ம வந்து ரூமுக்கு போயிட்டோம். ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் ஸ்ட்ரீட் மாதிரியே பார்த்தீங்கன்னா வந்து சங்கீதா ஹோட்டல் எல்லாமே வந்து இருந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா விசால் அச்சுன்னு ஒரு ஹோட்டலில் வந்து மதியானம் வந்து லஞ்ச் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே சாப்பிட்டுட்டு நம்ம டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராண்ட் கான்டினென்டலில் நைட்டு வந்து லாஸ்ட் டே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ லாஸ்ட் டே பார்த்தீங்கன்னா வந்து 12 மணிக்கு செக் அவுட். மார்னிங் நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நீங்கள் வந்து 12 மணிக்கு அங்கே வந்து கிளம்பிடலாம். நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 11:30 கிளம்பிட்டு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அக்வாரியா அப்படின்ட்டு ஒரு ஏரியா இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஃபேமஸான அக்வாரியம் நம்ம விஜிபி மரைன் கிங்டம் மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் வேர்ல்டு அந்த ஃபிஷஸ்லாம் வந்து பார்ப்பாங்க. ஸோ பசங்களாம் கூட்டு போனீங்கன்னா நீங்கள் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோட டிக்கெட்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம பட்ஜெட் ரேட்டில் ரொம்ப கம்மியாக புக் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட லிங்க் வேணா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து அந்த பேக்கேஜில் வந்து இன்க்ளூட் ஆகாது. ஸோ இது பக்கத்தில் இருக்கிறதுனால நம்ம இதை கேட்டு நம்ம வந்து போனோம். ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா 50 ringgit வந்து அடிஷனலாக வந்து கேட்டாங்க இந்த ஸ்பாட்டுக்கு கூட்டு போகிறதுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடிஷனலாக 50 ringgit பே பண்ணி இந்த ஸ்பாட்டுக்கு போயிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1.5 hour ஆனிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஃபேக்டரி வந்து போகிறப்ப கூட்டு போனாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பியூர் சாக்லேட் கிடைக்கும்னாங்க. ஓரளவு நல்லா தான் இருந்தது. கொஞ்சம் ரேட்டு வந்து கூட இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் நாள் விட்டு போன புத்திரஜயா வந்து நமக்கு லாஸ்ட்டாக வந்து கவர் பண்ணாங்க. இந்த பிரிட்ஜும் இந்த புத்திரஜயா இந்த கோயில் தான் வந்து காமிச்சாங்க. ஸோ இந்த மஸ்ஜித் உள்ளார போய் சுற்றி பார்த்துட்டு நீங்கள் வந்து வரலாம். ஸோ இது உள்ளார
நேரம் வரைக்கும் நம்ம அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரௌண்ட் ஒரு 30 மினிட்ஸ் தான் வந்து டைம் எடுக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேல வந்து கவர் ஆயிருக்கும். ஸோ நமக்கு வந்து அன்னைக்கு கவர் ஆகலைங்கிறதுனால நம்ம வந்து லாஸ்ட் டேல வந்து கவர் பண்ணியிருந்தோம். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக போயிட்டு உங்களை வந்து ஏர்போர்ட்டில் வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணுறப்போ ஒரு 12:30 மணிக்கு வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களோட ஃப்ளைட் வந்து ஈவினிங்கோ இல்லை நைட்டோ இருந்துச்சுன்னா வந்து ரொம்ப பிரச்சனை. ஏன்னா அவங்க வந்து அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு தான் வந்து எப்பயுமே செக் அவுட் பண்ணுறதுனால நீங்கள் அதுக்கப்புறம் எங்கேயாவது போகணுன்னா கூட வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் அந்த டைமுக்கு மட்டும் தான் வந்து பேக்கேஜில் வந்து உங்களை கூட்டு போய் விடுவோம், நீங்களா வந்து வாலண்டியராக தான் போய்க்கணுங்கிற மாதிரிலாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் போகிறப்பயே வந்து ப்ராப்பராக வந்து பேக்கேஜுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஃப்ளைட்டை வந்து புக் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. அப்படி இல்லைனா வந்து உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து அந்த ஒரு மலேசியன் ஃபுட்ஸ் தான் வந்து நிறையா வந்து அவைலபிள் இருந்தது. ஈவன் 7-Elevenலாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து வர மாதிரி இருக்கும். உங்களை பார்த்தீங்கன்னா வந்து அவங்க செகண்ட் ஃப்ளோர் வந்து டிபார்ச்சர் ஏரியாவில் வந்து ட்ராப் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து உள்ளார ஃபுல்லாக சுற்றி பார்த்து உங்களுக்கான இந்தியன் ஃபுட்ஸ் எங்கே கிடைக்குமோ அதை தேடி பார்த்து வாங்கணும். ஸோ நீங்கள் தனியாக போறீங்கன்னா ஓகே. ஸோ ஃபேமிலியோட போறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூட்டில் வந்து ஃபைனல் வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து சிங்கப்பூர் போயிட்டு சிங்கப்பூர்லேருந்து போகிறதுனால நம்ம ஃபுட் எல்லாமே வந்து அங்கேயே முடிக்கிற மாதிரி இருந்துச்சு. எல்லாமே வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. ஏன்னா 2 டைம்ஸ் ஃபுட் நம்ம எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. நம்ம போட்ட டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமுங்கிறதுனால கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது. நீங்கள் அதை மட்டும் வந்து பிளான் பண்ணி போட்டுங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த 15,000க்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா 9 டைம்ஸ் வந்து ஃபுட்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து அவங்க வந்து கவர் பண்ணுற ஐட்டம். ஸோ டிக்கெட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஜென்டிங் ஹைலாண்டில் அப் அண்ட் டவுன் டிக்கெட் மட்டும் வந்து எடுத்து கொடுப்பாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒர்த்தா இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். குழந்தைங்கலாம் கூட்டு வரல அப்படின்னா நீங்கள் செப்பரேட்டாக கூட இதையே பிளான் பண்ணிக்கலாம். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி அதே ஷெடியூலில் தான் அவங்க வந்து கூட்டு போவாங்க. ஃபர்ஸ்ட் டே வந்து புத்ரஜயா, செகண்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்டிங் ஹைலாண்ட் அண்ட் பட்டி கேவ்ஸ், தேர்ட் டே பார்த்தீங்கன்னா வந்து இந்த சிட்டி டூர் 5 ஸ்பாட்ஸ். ஸோ இது எல்லாமே செப்பரேட்டாக வந்தாலுமே இந்த அளவுக்கு தான் வந்து ரேட் வந்து வரும். ஸோ 1,500 2,000 வந்து இது வந்து கொஞ்சம் குறைய தான் செய்யும். ஒரு 13,000 12,000 முடிக்க முடியும். பட் ஆனால் என்ன ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஹோட்டல் மட்டும் வந்து ப்ராப்பராக அங்கே இருக்கவங்கள்ட்ட செக் பண்ணி பார்த்துட்டு சாப்பிடுங்க. ஏன்னா நிறைய இடத்துல மலேசியன் ஃபுட் இருக்குது, அது நிறைய பேருக்கு ஒத்துக்குமாங்கிறது தெரியல. ஸோ எப்பயாவது ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு ஓகே. பட் ஆனால் வயசானவங்களாம் கூட்டு வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பேக்கேஜில் போகிற ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டல் வந்து அவங்க அதனால தான் நான் மென்ஷன் பண்ணி சொன்னேன். ஸோ இந்த கேரளா ஃபுட் அந்த ஹோட்டல் வந்து நல்லா இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஹோட்டல்ஸை செக் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்தா நீங்கள் எல்லா ஸ்பாட்ஸையுமே நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோவாக டீட்டெயிலாக வந்து காமிச்சிருக்கேன். ஸோ அதோட லிங்க் வேணா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து டிக்கெட் போகிறதுலேயே ஏதாவது இஷ்யூஸ் இருக்குன்னா கூட அந்த வீடியோலேயே நான் கூட அதை காமிச்சிருப்பேன். இதில் உங்களுக்கு வேற ஏதாவது பர்சனலாக கேட்கணும்னா கூட நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து நமக்கு மெசேஜ் பண்ணுங்க, நிச்சயமாக ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இது போல தகவலுக்கு நம்ம அன்மேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலிக்கோ யாரோ மலேசியா போகிறாங்கன்னா அவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.